இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். आज के दिन में भी परमेश्वर की महान सामर्थ आपके जीवन के ऊपर இந்த நாளிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கிறது. आपके जीवन के लिए जो कुछ भी जरूरत है वो आपके जीवन के अंदर ही है. உங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே உங்க ஜீவனுக்குள்ள உங்களுக்குள்ள தான் இருக்கு. आप उसको बाहर मत ढूंढा करें. நீங்க வெளியே அதை தேடாதீங்க. जितना ज्यादा हम बाहर दूसरों से या इस दुनिया से हम खोज रहे हैं, எத்தனை அதிகமாக மற்றவர்களிடத்துல மற்ற இடத்துல தேடுறோமோ उतना ही ज्यादा हमारे जीवन में धोखा का मिलेगा. அத்தனை அதிகமாக நாம் ஏமாற்றத்தை தான் காண்போம். क्योंकि आपके जीवन के लिए जो कुछ भी है ஏனென்றால் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் आपके जीवन शक्ति के अंदर ही है. உங்கள் ஜீவனுக்குள் தான் இருக்கிறது. ஜீவாற்றல், எஸ், जीवन शक्ति के अंदर है. உங்க எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த ஜீவ சக்திக்குள்ள தான் இருக்கு. जब आप विश्वास की डायमेंशन के अंदर आप कदम रखते हैं, நீங்க விசுவாச மண்டலத்துக்குள் உங்கள் காலை வைக்கும் பொழுது आप ऑटोमेटिकली आपका जीवन की जगह के अंदर कदम रख रहे हैं. நீங்க தானாகவே அந்த ஜீவ சக்தியுடைய இடத்துல நீங்க பிரவேசிச்சிருவீங்க. जो कोई भी बंदा फेथ विश्वास को एक्टिवेट करता है, எந்த மனிதன் விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறானோ वो 3 डायमेंशन से 4th डायमेंशन के अंदर प्रवेश कर रहा है. அந்த மனிதன் அந்த 3வது மண்டலத்திலிருந்து பரிமாணத்திலிருந்து 4வது பரிமாணத்திற்குள் பிரவேசிக்கிறான். So faith works beyond your thinking, beyond your understanding. விசுவாசம் உங்கள் யோசனைக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, அறிவுக்கு அப்பாற்பட்டது. विश्वास जो है जीवन से जुड़ी हुई बात है, वो मन से जुड़ी हुई बात नहीं. விசுவாசம் மனசுல இணைக்கப்படவில்லை, உங்களுடைய விசுவாசம் ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கு. जो कोई भी विश्वास का जिंदगी जीना शुरू करते हैं, எந்த ஒரு மனிதன் விசுவாசத்தின் மூலமாய் வாழ ஆரம்பிக்கிறானோ वो जीवन को एक्टिवेट कर रहा है. அந்த மனிதன் அந்த ஜீவ சக்தியை அவன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். Faith will activate your life power. விசுவாசம் அந்த ஜீவ சக்தியை அது செயல்படுத்தும். So faith realm is a realm of supernatural, realm of possibilities. அந்த விசுவாச மண்டலமானது இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்யும், அது எல்லாவற்றையும் கூட பண்ணும், முடிய பண்ணும். It can change, वो हर एक चीज को मैनिपुलेट कर सकता है. அது எல்லா காரியத்தையும் மாற்ற அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது. जो कुछ भी देखने में आता है, எதெல்லாம் நம்ம பார்க்கிறதுக்கு தெரியுதோ காண்கிறோமோ, ये सब एक प्रमाण से जुड़ा हुआ है. இது எல்லாமே ஒரு பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. पानी जो है एक दृढ़ चीज नहीं है, वो है ना, ऐसी है कि वो एक शेप में नहीं रहता है. அது தண்ணி ஒரு திடமான பொருள் அல்ல, அதுக்கு ஷேப் கிடையாது. அது எல்லா இடத்துலயும் வளைந்து நெளிந்து அது அப்படியே போயிடும். पानी को आप पैकेट में नहीं रख सकते. நீங்க தண்ணி எடுத்து உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. पानी को आप हाथ में पकड़ के नहीं जा सकते. நீங்க தண்ணிய கையில எடுத்துக்கிட்டு போக முடியாது. पानी का एक नेचर है. தண்ணிக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. हवा के लिए एक नेचर है. காற்றுக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. Everything is connected with particular order and praman. எல்லா இடத்துல காற்று, நீர், அது போல எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஒரு கட்டளைக்குள்ள அது கட்டப்பட்டிருக்கிறது. Fire is under a particular praman.
நெருப்புக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, ये पृथ्वी का एक प्रमाण है। இந்த பூமிக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. सो सब अपने अपने प्रमाण के हिसाब से ही रहेगा। எல்லாமே அதோடைய பிரமாணத்தின் கீழ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. पत्थर का एक प्रमाण है, கற்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. वो पत्थर का नेचर ही ये है, बड़े सख्त होता है। அந்த கற்களுக்கு ஒரு சுவாபம் இருக்குது, அது ரொம்ப ஹார்டா இருக்கும். तो मिट्टी का एक प्रमाण है, மண்ணுக்கு ஒரு சுவாபம் இருக்கிறது, தன்மை இருக்கிறது. everything that you see in this earth is having a प्रमाण। இந்த பூமியில நீங்க பார்க்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. और faith ऐसा एक चीज है, விசுவாசம் எப்படி இருக்கும்னா, विश्वासमानது faith जो है, ये सारे प्रमाण जो कुछ भी आप देख रहे हैं ना, ये सारे प्रमाण को बदल सकता है। இந்த விசுவாச பிரமாணமானது நீங்க பார்க்கிற எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. विश्वास ऐसा एक चीज है, वो इस प्रमाण को, इस देखने वाली दुनिया की प्रमाण को बदल देता है। இந்த விசுவாசமானது நீங்க பார்க்கிற எல்லா பிரமாணத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு. जैसा यीशु मसीह पानी के ऊपर चल के गया, எப்படி இயேசு கிறிஸ்து தண்ணி மேல அவர் பாட்டு நடந்து போனார், कैसे हो सकता है ये काम? இது எப்படி நடக்கும்? अगर पानी में कोई चढ़ा तो पानी तो ऐसा एक नेचर है पानी का, वो कोई भी उसके ऊपर चढ़ नहीं सकता है। தண்ணிக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, அது எப்படின்னா அதுக்குள்ள யாருமே போய் நடக்க முடியாது, உள்ள இழுத்துரும். पानी के ऊपर अगर कोई चढ़ा तो पानी के तो अंदर डुबा देगा उसको। அந்த பானியில யாரா நடந்தாங்கன்னா அது அப்படியே மூழ்கடிச்சிரும் அவங்கள. But Jesus Christ, he walked upon the water. ஆனா இயேசு கிறிஸ்துவோ அந்த தண்ணீர் மேலே நடந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. फिर पानी का जो प्रमाण है वो क्या हुआ? அந்த தண்ணிக்குள்ள பிரமாணம் எங்க போச்சு? एक ही पानी है, एक साइड में बोट में यीशु मसीह के चेले खड़े हैं, इस तरफ यीशु मसीह खड़ा है। ஒரு அதே இடத்துல சீஷர்கள் படல்ல அங்க தூரத்துல இருக்கறாங்க, இங்க இயேசு கிறிஸ்து நிற்கிறார். वहां पे बोट तैर रहा है, वो पानी की नेचर के वजह से अभी बोट वहां पे तैर रहा है। அங்க பார்த்தா படகு அந்த தண்ணியோட பிரமாணத்தின்படி மிதக்குது. यहाँ पे यीशु मसीह उसी पानी के ऊपर खड़ा है। ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்து அங்கே தண்ணி மேல நிற்கிறார். यहाँ पे देखा जाए तो प्रमाण का क्या हुआ वहां पे? அங்க தண்ணியோட பிரமாணம் என்னவாயிற்று? See this, the whole world that you are seeing, நீங்க பார்க்கிற இந்த உலகத்திலே anything can change its form according to the faith. விசுவாசத்தின் மூலமாக எல்லாத்தையும் நீங்க மாத்தி அமைக்க முடியும். That power is there in the faith. Faith is very, very, very powerful because it's not connected with this 3 dimension. It is in the it works in the 4th dimension. விசுவாச பிரமாணத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அது 3வது பரிமாணத்தில் இல்லை, அது 4வது பரிமாணத்திற்குள் இருக்கிறது. That's why Bible says, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, righteous shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. If you are activated, if the seed that is in your life that is activated, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ சக்தி அது உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ள இருக்கிற விதை அது விழிப்புணர்வு அடைஞ்சிருச்சுன்னா, आप ऐसे एक स्थिति में आना शुरू होंगे, आप इस वर्ल्ड, इस देखने वाले दुनिया को आप क्या कर सकते हैं, अपनी हिसाब से आप बदल सकते हैं। உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச பிரமாணம் உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே மாத்தி அமைச்சிரும். बाइबल में एक बहुत ही खूबसूरत वचन है, जिस वचन की आज तक बहुत सारे लोग अर्थ अलग अलग बता रहे हैं, बट वो उसका अर्थ बहुत ही गहरी है. இந்த வேதத்துல ஒரு அழகான மிகவும் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. அதை குறித்து பலர் பல வெளிப்பாடுகளை சொல்லுகிறார்கள், ஆனால் அது ஆழமானது.
रोमियो के किताब अध्याय 4 में लिखा है, अब्राहम परमेश्वर के बारे में एक बात बता रहा है। वो ரோமர் 4வது அதிகாரத்திலே ஆபிரகாம் தேவனை குறித்து ஒன்றை சொல்லுகிறான். वो परमेश्वर ऐसा है जो कुछ भी है ही नहीं है उसको ऐसे बुलाता है ताकि वो वह है இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்று ஆபிரகாம் தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். जो कुछ भी है ही नहीं है वो मानो वह है ऐसे बुलाता है। वो அங்க இல்லவே இல்ல, ஆனா அங்க இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார். वो जो कुछ भी है ही नहीं है उसको बनाने वाला नहीं है। वो அங்க என்னன்னா என்ன சொல்றேன், இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நல்லா புரியணும் இதுல. நீங்க அவரு எப்படி ஒவ்வொன்னையும் கிரியேட் பண்ணிருக்காருன்ற ஒரு மகா பெரிய ரகசியம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கு. वो कैसे हर एक चीज को सृष्टि किया, उस सृष्टि इस सृष्टि का एक बहुत ही बड़ा, एक बहुत ही आज का साइंस क्वांटम फिजिक्स जिस बात के पीछे भाग रहा ना, उसका बहुत ही बड़ा गहरी अर्थ इस एक शब्द के अंदर छुपा हुआ है। जो कुछ भी है ही नहीं है இல்லாதவைகளை அவர் உருவாக்குகிறாருன்னு சொல்லலாங்க. அவரை உருவாக்குறாருன்னா அவர் இதை எப்படியாவது பண்ணணுமே அப்படின்னு வச்சு ஒவ்வொன்னையா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரு இல்லாத ஒன்ன இருக்கிறதா அவர் நினைக்கிறாராம். இருக்கிறதா அவர் நினைச்சாருன்னா அந்த இடத்துல அது இருக்கிற மாதிரியே அது என்ன ஆயிருமா, அந்த இடத்துல அது அப்படி தெரிஞ்சிருமா. இது 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 புரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிடும். அப்பதான் இந்த இல்லூஷன்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு புரியும். அவரு இல்லாதத உருவாக்கல, இல்லாதத இருக்கிறதா நினைக்கிறாராம், இருக்கிறதாவே பாக்குறாராம். அவர் எதை இருக்கிறதா பாக்குறாரோ அது எல்லாம் அங்க இருக்கிறதாவே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு பேசுகிற தெளிவாகிறது? जो कुछ भी है ही नहीं है, वो चीज को वो बनाने वाला नहीं है, वो ऐसा देखना शुरू कर देता वो है वहां पे। जैसे वो जब वो उस चीज को वहां है करके वो देखना शुरू कर देता है, वो ऐसा ही दिखना भी शुरू हो जाता है और वो चीज सब रियलिटी के रूप में बदल भी जाता है। बट वहां पे वो चीज है ही नहीं है, मानो वे है। அங்க இல்லவே இல்ல, ஆனா இருக்குது. सो ये चीज आप समझना है, இத கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். That's where the today's science is coming. Whatever that you are seeing is actually, it's not there. It's all the one who is observing it. That's what the observers thing is saying today. ये चीज है तभी है जब एक बंदा इसको देखता है, तभी ये चीज यहाँ पे है, नहीं है तो ये चीज यहाँ पे है ही नहीं है। यही तो आज की साइंस बता रहा है। ஒரு மனுஷன் பார்த்திருக்கான், அதனாலதான் அங்க இருக்கு, அததான் சயின்ஸ் சொல்லுது. ऑब्जर्वर्स इफेक्ट करके एक आज फिजिक्स में एक जगह में आ गया साइंस, वो बता रहे हैं कि एक ऑब्जर्वर वहां पे आने के बाद ही वो चीज वहां पे है करके दिखाई दे रहा है। ऑब्जर्वर फिजिक्स ने ऑब्जर्वर्स इफेक्ट பிசிக்ஸ்ல இது இருக்கு. இப்ப சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அவங்க அத அங்க பாத்துட்டாங்க, அதனாலதான் அங்க அது வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. एक बंदा देखने वाले वहां पे है, इसीलिए तो वो दिखता है, नहीं है तो वो चीज है ही नहीं है बोलते। அங்க ஒருத்தர் பாக்குறவர் அங்க இருக்கிறாரு, அதனாலதான் அங்க தெரியுது, வெளிப்படுதுன்றாங்க. इसी को बाइबल कहता है, அதனாலதான் அதுதான் வேதம் சொல்லுகிறது, जो कुछ भी है ही नहीं है, அங்க இல்லவே இல்ல, उसको वो ऐसे देखता है मानो वे है। அது இருக்கிற மாதிரி தான் அவர் அழைக்கிறாரு, அதை பாக்குறாரு. जिसको वो बुलाता है, எதெல்லாம் அழைக்கிறாரோ उसको वो देखता भी है, அத பாக்குறாரு அவர்।
जो जब एक बंदा देखने वाले वहां पे आ जाता है, பாக்குறவர் அங்க வந்துட்டாருன்னா वो चीज वहां पे आ जाता है। यही तो आज की साइंस बता रहा है। பாக்குறவர் வந்துட்டாருன்னா அந்த பொருள் அங்க வந்துரும், அதுதான் சயின்ஸ் இப்ப சொல்லுது। इसको बाइबल कितने साल के पहले ही गॉड की एक क्रिएशन के बारे में, எத்தனை அதிகமான வருடங்களுக்கு முன்பாகவே வேதம் அதை தெளிவாக சொல்லிவிட்டது। इसलिए मैं आपको कहता हूँ, அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், जैसे आप देखते हो, எப்படி நீங்க பாக்குறீங்களோ सामने वाले चीज उस हिसाब से बदलने का वो ये उसके अंदर है சக்தி, வல்லமை बदल जाएगा वो। நீங்க எப்படி அதை நீங்க பாக்குறீங்களோ, நீங்க பாக்குற விதமா மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு। ஆனா நம்மளால நம்ம இருதயம் இந்த பிரமாணத்துக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறதுனால, உங்க ஹார்ட் இந்த பிரமாணத்துக்குள்ளேயே கட்டி இறுகி போனதுனால உங்களால இதுல எதையுமே என்ன செய்ய முடிய மாட்டேங்குதுன்னா மாத்தி அமைக்கக்கூடிய தன்மையை நம்ம இழந்துடுறோம்। நீங்க ஆண்டவர் எந்த ரெலம்ல இருந்து எந்த பக்கத்துல நின்னு இதையெல்லாம் இல்லாததை இருக்கிறதா பார்த்து இருக்கிறதாகவே அத ரியாலிட்டி பண்ணி விடுறாரோ, அந்த இடத்துக்கு நீங்களும் வந்துட்டீங்கன்னா, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களாலையும் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே மாத்த முடியும்। கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் தான், ரொம்பவே டீப் தான் இது। ஆனா புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்। जो कुछ भी देखने में आता है, ये सारे चीजों को वो हमारे हृदय इसी के अंदर फंसा पड़ा है। इसीलिए हमारे लिए पत्थर पत्थर के रूप में ही रहेगा, पानी पानी के रूप में ही दिखाई देता है। हम इनों को बदल नहीं पा रहे क्योंकि हमारा हृदय इसके साथ जुड़ के बंधा हुआ है। इसी वजह से ஏனென்றால் இந்த மூன்றாவது பரிமாணத்தோட நம்முடைய இருதயம் அப்படியே பிடிபட்டிருக்கு, மெர்ஜா இருக்கு। That's the reason. அதுதான் காரணம், நம்மளால பார்க்க முடியல। We don't know that what we are seeing is all just a vision. That's all. It's just a vision. நம்ம அப்படியே சும்மா விஷன் மாதிரி தான் இதெல்லாம் வெறும் விஷன் தான்ன்றது நமக்கு தெரியல। நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இது ஒரு பயங்கரமான ஒரு சாலிட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்। இது கிடையாது। இது எல்லாத்தையுமே நீங்க 4th டைமென்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இங்க 3rd டைமென்ஷன்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இது தன்னை மாத்தும்। இதை நான் போன கிளாஸ்ல பிராக்டிக்கலா எல்லாருக்கும் செஞ்சு காட்டினேன், இது எப்படி மாறுதுங்கிறத। போன கிளாஸ்ல வந்தவங்க, நைட்டு கிளாஸ்ல வந்தவங்களுக்கு அதெல்லாம் நல்லா புரிஞ்சுதா? அத மாத்தியும் காட்டினேன், எப்படி இது மாறுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மாத்தியே காட்டினேன் ஒவ்வொன்னையும்। அவங்க அது இது இம்பாசிபிள், இது 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 இப்படி மாறவே மாறாதுன்னு இருக்கிறத ஒரே நிமிஷம் அவங்களுக்கு அதை அப்படி மாத்தி அத திருப்பியும் இல்ல, இது வெறும் நீங்க பாக்குற பார்வையில இருந்து இந்த வேர்ல்டுக்குள்ள எதனால அந்த டைமென்ஷன்ல இருந்து மாத்தலாம்। அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி காட்டணும்। एक बात को मैं पिछले क्लास में मैंने करके भी दिखाया, यहाँ पे जो कुछ भी दिखता है उस चीज को, देखने वाली चीज को हम उस रलम से खड़े होकर हम यहाँ पे हर एक चीज को बदल सकते हैं। एवरीथिंग इज सब्जेक्टेड टू योर स्पिरिट। हर एक चीज आपके स्पिरिट के लिए है ना सबमिटेड है। आपका स्पिरिट जैसे देखता है वैसे यहाँ वो चीज चेंज होने का अधिकार है। உங்க ஆவி எப்படி பாக்குதோ அது தன்னை அப்படியே மாத்திக்க கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு। इस 3rd डायमेंशन के अंदर हर एक चीज अपने आप को उस अनुसार चेंज करेगा। अगर आप 4th डायमेंशन से देखोगे, इस 3rd डायमेंशन में रहने वाले हर एक चीज अपने आप को चेंज करके दिखाएगा। 4வது பரிமாணத்திலிருந்து நீங்க பாப்பீங்கன்னா, நீங்க 3ஆம் பரிமாணத்துல இருக்கிறது, இந்த 3ஆம் பரிமாணத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் நீங்க 4ஆம் பரிமாணத்திலிருந்து எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இது தன்னை மாத்தி, அப்படி அது ரியாலிட்டியா மாத்தி காட்டும்। ये सब मैं ऐसे ही नहीं बता रहा हूं, इसको प्रैक्टिकली एक्सपीरियंशियली बता रहा हूं मैं।
இது வந்து சும்மா அப்படியே நான் சொல்லல, அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். मैं देखा हूं, मैं मेरे जिंदगी में एक्सपीरियंस करता हूं. நான் வந்து அத பாக்குறேன், நான் என் வாழ்க்கையில நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். So I can do a particular matter में मैं ऐसे इन यहाँ पे fourth dimension, third dimension में जो है उसको एक सेकंड में बदल सकता हूँ. நான் வந்து தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறத ஒரு செகண்ட்ல அதை மாத்த முடியும் என்னால. So ये चीज आपके अंदर भी है, बट आपके हृदय इस बॉडी रहने वाले इस बॉडी की डायमेंशन में फंसा हुआ है. உங்களாலே இது பண்ண முடியும், அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது ஏன் உங்களால பண்ண முடியலன்னா இந்த பாடி இந்த மூன்றாவது பரிமாணத்துக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. आपका हृदय इस बॉडी में फंसा हुआ है. உங்க இருதயம் இந்த உங்க சொந்த சரீரத்திலே மாட்டிக்கிட்டு இருக்கு. आप भी 3D में घूम रहे हैं, 3D बन गया, आप भी 3D. ये जो अब आपको जो इस प्रमाण दिख रहा है ना, इस 3D में उस प्रमाण में फंसा हुआ है. நீங்க வந்து முழுக்க இந்த நீங்க காண்கிற இந்த மூன்றாவது பரிமாணத்திலே மாட்டிட்டு இருக்கீங்க. பிரமாணங்களுக்குள்ள, இந்த மூன்றாம் பரிமாணத்தின் பிரமாணங்களுக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த மூன்றாவது எஸ். இத டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப கஷ்டம். So आपका हृदय जब इस 3 डायमेंशन से छुटकारा होता है, எப்ப வந்து இந்த மூன்றாவது பரிமாணத்திலிருந்து நீ உங்க இருதயம் விடுதலையாக்கப்படுகிறதோ, फोर्थ डायमेंशन के अंदर से फिर आप परमेश्वर जैसा जो कुछ भी है ही नहीं है. நீங்க நான்காவது பரிமாணத்துக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல அங்க இல்லவே இல்ல, அதை இருக்கிறது மாதிரி அழைப்பீங்க. जो आप बुलाते हैं उसको देखना भी शुरू करेंगे. நீங்க எதை கூப்பிடுறீங்களோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. जो कुछ भी आप देख रहे हैं, நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ वो ऐसा ही यहाँ पे 3D में ऐसा ही चेंज होगा. மூன்றாவது பரிமாணத்துல அது மாத்தி உங்களுக்கு காட்டும். पिछले क्लास में आप लोगों को रात को जो सिखाया उसका और गहरी मैं आपको एक्सप्लेनेशन अभी दे दिया. आज एक्चुअली क्लास में सिखाने वाला था, आज क्लास आपको सुबह ही हो रहा है. கடந்த நாட்களிலே உங்க வகுப்பிலே சொல்லப்பட்ட காரியங்களை அதோட இன்னும் ஆழமான ரகசியத்தை இந்த நாள் காலையிலே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். So 4D 3D ये सब है ना, आपके अंदर सब कुछ है. आप जितना ज्यादा फेथ रियलिटी के अंदर स्पिरिचुअल लाइफ में आगे बढ़ोगे, आपके लिए दुनिया बहुत ही आसान है. நான்காவது பரிமாணம் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. எத்தனை அதிகமாக நீங்கள் விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்களோ அத்தனை அதிகமாக இதெல்லாம் சாத்தியமா. परमेश्वर यहाँ पे जो कुछ भी है ये सब उन्होंने बनाया नहीं है, ये सब वो देखा. இங்க நீங்க இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தேவன் உருவாக்கவில்லை, அவர் பார்த்தார், அது ரியாலிட்டிக்கு வந்துச்சு. फोर्थ डायमेंशन का यही पावर है. उस डायमेंशन से खड़े होके जो कुछ भी देखोगे वो 3D में बनेगा. நான்காவது பரிமாணத்துல உள்ள பவர் இதுதான். என்னன்னா நீங்க அங்க இருந்து சொல்லும் போது பார்க்கும் பொழுது மூன்றாவது பரிமாணத்துல அது உருவாகிரும் இருக்கும். அங்க रियलिटी में दिखेगा. அது வந்து ரியாலிட்டில உங்க லைஃப் பிராக்டிகலா நீங்க அத பார்க்க முடியும். That's why Jesus जब वो पानी को द्राक्षरस बनाया उस समय वो बैठ के दुआ नहीं किया. அதான் நீங்க வேதத்துல பார்க்க முடியும். தேவன் வந்து தண்ணீரை வந்து திராட்சரசமாய் மாற்றினாரு, அங்க வந்து ஜெபம் பண்ணல அவரு. बैठ के दुआ नहीं किया, प्रभु ये पानी को ये कर दो. Just fourth dimension देखना शुरू कर दिया. ये पानी अभी द्राक्षरस हो गया. அவங்க வந்து திராட்சரசமா மாறணும் ஜெபம் பண்ணல. அவர் நான்காவது பரிமாணத்திலிருந்து அந்த தண்ணீரை பார்த்தார், அது திராட்சரசமாக தெரிந்து விட்டது. उस दिन जब मैंने आप लोगों को क्लास में जो दिखाया, जो करने के लिए बोला कि आप लोगों ने देखा, उस समय भी मैंने कोई प्रार्थना नहीं किया, प्रभु उनको हेल्प करो, प्रभु उनको ये करो वो करो, कुछ नहीं किया. நான் வந்து அன்னைக்கு வகுப்புல வந்து உங்களுக்கு ஒன்னு செஞ்சு காட்டினேன். அத வந்து இது பண்ணுங்க, இது நடக்கணும் நான் எந்த ஜெபமும் பண்ணவே இல்ல. परमेश्वर से दुआ नहीं किया. ஆண்டவர்ட்ட ஜெபமும் பண்ணல. मैंने बोला ऐसे करो, ऐसे देखो, अब देखो ये आपके सामने दिखाई देगा. இத நீங்க பண்ணுங்க, இத பண்ணுங்க, இது உங்க கண்ணுல தெரியும் அப்படின்னு சொன்னேன். அது ஆயிடுச்சு. कैसा? எப்படி? फोर्थ डायमेंशन के अंदर मैं खड़े होके आप सबको वो चीज दिखा दिया. நான் நான்காவது பரிமாணத்திலே நின்று அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காட்டினேன்.
बस आपको दिखना, आप तो मेरे सामने भी नहीं थे। நான் எனக்கு முன்னாடியும் நீங்க இல்ல. एक बंदे थे अमेरिका में, न्यूजीलैंड में, इधर में उधर में से लोग बैठे हुए थे நீங்க क्लास வந்து में, ஒவ்வொருத்தரும் தூரத்துல இருந்தீங்க. बट एक सेकंड में सभी को होने लगा। எல்லாத்துக்குமே ஒரே செகண்ட்ல நடக்க ஆரம்பிச்சிச்சு. कैसे वो चीज हुआ है? அது எப்படி நடந்தது? It's not because it's something I am doing miracle. நான் வந்து ஏதோ ஒன்ன அற்புதத்தை செய்யறேன்னு இல்ல, கிடையாது. I'm just standing on the fourth dimension. நான் வெறுமனையா 4வது பரிமாணத்துல நிற்கிறேன். खड़े होके जो कुछ भी है ही नहीं है, நான் எது இல்லையோ मानो वह है, அது இருக்கிற மாதிரி அழைச்சேன், அவ்வளவுதான். वो दिखना शुरू हो गया, அது தெரிய वो ஆரம்பிச்சிச்சு. अपने रूप को बदल गया। அது தன்னுடைய சாயலை மாற்றிக் கொண்டது. That is the power of fourth dimension. That's why God calls you to live in the fourth dimension. அதனாலதான் இதுதான் 4வது பரிமாணத்தில் உள்ளதான வல்லமை. அந்த 4வது பரிமாணத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Live from there, so that whatever that you calls, that will come here. நீ வந்து நான் இதுல நில்லு, 4வது பரிமாணத்துக்கு வா. அப்பதான் நீ இங்க இருந்து இல்லாததை அழைக்கும் போது அது காணப்படும், அது தெரியும் சொல்றார். You can bring anything, whatever that you want. You can create your own world. நீ வந்து உன்னுடைய சொந்த உலகத்தை நீ உருவாக்கலாம். நீ என்ன வாயில இருந்து சொல்றியோ அது அங்க உருவாகும் சொல்றார். So rest, I'll continue in the class. God bless you. Have a nice day. அடுத்தது நான் இதை தொடர்றேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.